Hello students, welcome to Hiba Maths 12th standard maths chapter 9 exercise 9.3 first question la fourth subdivision இந்த வீடியோல பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0 to pi by 2 e power x 1 plus sin x by 1 plus cos x dx. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். சொல்யூஷன்ல first given எழுதிக்கலாம். 1 plus sin x 1 plus cos x dx. இப்போ sin x க்கு cos x க்கு நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஐடென்டிட்டிஸ் எழுதிடலாம். sin x is equal to 2 times of sin x by 2 cos x by 2. Next என்ன எழுதலாம்னா 1 plus cos x is equal to 2 times of cos square x by 2. இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் லைன்ல 0 to pi by 2 e power x 1 plus 2 times of sin x by 2 cos x by 2 divided by 1 plus cos x எப்படி மாறும்? 2 times of cos square x by 2 வெளியே dx இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணனா இந்த by 2 1 by 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 0 to pi by 2 e power x. இப்போ இந்த cos square x by 2 1 ஓட டினாமினேட்டர்லயும் வரும் plus 2 sin x by 2 cos x by 2 ஓட டினாமினேட்டர்லயும் வரும் cos square x by 2 dx. That is 1 by 2 0 to pi by 2 e power x. இதுனா 1 by secant square x by 2 plus இதுல ஒரு cos x by 2 கீழ ஒரு cos x by 2 கேன்சல் ஆயிடுச்சுனா 2 times of sin x by 2 by cos. sin by cos என்றது tan x by 2 னு கிடைக்கும். இப்போ பாருங்க நான் tan வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணேனா எனக்கு secant square x by 2 கிடைக்கும். கரெக்ட்டா? அப்ப இந்த டேர்ம் என்ன ஃபார்மட்ல இருக்கு அப்படினா 1 by 2 integration of 0 to pi by 2 e power x f dash of x plus f of x. இந்த ஃபார்மட்ல கொண்டு வந்துட்டோம். f of x டிஃபரன்ஷியேட் பண்ண f dash of x கிடைக்கும். இங்க f of x ஓட வேல்யூனா 2 times of tan x by 2. கரெக்ட்டா? இதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம்? இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1 by 2 e power x into f of x. இப்படிதானே இதை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். upper limit minus lower limit நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா? so 0 to pi by 2. இப்போ இங்க f of x ஓட வேல்யூ என்ன? 2 tan x by 2. அதை எடுத்து எழுதிக்கணும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1 by 2 e power x f of x க்கு பதிலாக 2 times of tan x by 2 எழுதிடலாம். அப்பர் லிமிட் வந்து pi by 2, லோயர் லிமிட் வந்து 0. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நம்ம சால்வ் பண்ணுறோம். அண்ட் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைனில் e power x இருக்கிற இடத்துல pi by 2. அப்புறம் tan x இருக்கிற இடத்துல pi by 2 by 2 minus e power 0 tan 0 by 2. So next line எப்படி இருக்கும்? e power pi by 2 tan pi by 2 by 2 pi by 4 minus e power 0 1 tan 0 ஓட வேல்யூ 0 தான். ஸோ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இப்போ tan pi by 4 னா 45 டிகிரி. tan 45 டிகிரியோட வேல்யூனா 1. அப்போ e power pi by 2 into 1 e power pi by 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷின்ல இருந்து நம்ம ஐடென்டிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு f of x plus f dash of x வேல்யூ கொண்டு வரோம். இது கொண்டு வந்தோம்னா டைரெக்டாக நம்ம half into e power x இந்த மொத்த டேர்மை f of x ன்னு எழுதிட்டு pi by 2 by pi upper limit lower limit எழுதிக்கலாம். அப்புறம் f of x ஓட 2 tan x by 2 எழுதிட்டு நம்ம எப்பவும் போல சால்வ் பண்ணிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th subdivision 0 to pi by 2. 0 to pi by 2 root of cos theta sin cube theta d theta. இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ integration of pi by 2. இப்போ root cos thetaவை நான் cos theta 1 by 2 எழுதிப்பேன். ஏன்னா எல்லாமே பவரில் வேணும். ரூட்டை 1 by 2 எடுக்கலாம். sin cube sin square theta into sin theta எழுதிப்பேன் into d theta. ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ sin square theta னா என்னதுன்னு நமக்கு தெரியும். 0 to pi by 2
இந்த 1/2 உள்ள கொண்டு வந்துடலாம். cos 1/2 theta sin square theta எப்படி எழுதலாம்னா 1 minus cos square theta into sin theta d theta. இப்போ இந்த cos 1/2 thetaவை நான் inside multiple பண்ணுறேன். அடுத்தது 0 to pi by 2 cos 1/2 theta minus cos இது எப்படி வரும்னா 1/2 மல்டிப்ளிகேஷனில் வரனால ப்ளஸ் 2 theta அப்புறம் sin theta d theta. இதை நீங்கள் டைரெக்டாகவே கூட எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுக்காக நான் இதை எழுதியிருக்கேன். சரிங்களா? ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். cos 2 2s are 4 4 plus 1 5 5/2 thetaன்னு மாறிடும். இதுக்காக தான் நான் அப்படி எழுதியிருந்தேன். இங்கே பாருங்கள் d thetaக்கு dxன்னு எழுதியிருக்கேன். d theta மாற்றிடுங்க. சரியா? சாரி. இப்போ எனக்கு இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது, சைன் தீட்டாவும் இருக்குது. இது எல்லாத்துலேயும் காஸ் தீட்டா இருக்குது. ஸோ நான் சப்ஸ்டியூஷன் எடுக்க போகிறேன். ஸோ சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது புட் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கலாம். காஸ் தீட்டா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிடின்னு வரும். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மைனஸ் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஏன்னா எனக்கு வெறும் காஸ் தீட்டா தான், நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது, மைனஸ் இல்லை. அதனால் sin theta d theta is equal to minus dt. இப்போ நான் இந்த இடத்துல வெறும் மைனஸ் dt சப்ஸ்டியூட் பண்ணால் போதுமா? அதே மாதிரி cos theta இருக்கிற இடத்துல t சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இப்போ இதை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு லிமிட்டும் மாறும். இப்போ தீட்டா வந்து t வச்சு நான் மாற்ற போகிறேன். இப்போ தீட்டாவில் 0 இருக்குது ஃபஸ்ட்டு லோயர் லிமிட். அப்போ cos 0ஓட வேல்யூ 1. அடுத்த தீட்டாவில் π/2 இருக்குது, அப்பர் லிமிட் π/2. அப்போ cos π/2 cos 90 டிகிரியோட வேல்யூ என்னது? 0. இதையும் மாற்றிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சப்ஸ்டியூஷனில் மாற்ற முடியும். இப்போ 0 இருக்கிற இடத்துல நான் 1ன்னு எழுதணும், π/2 இருக்கிற இடத்துல 0 எழுதணும். cos 1/2 cos பவர் 1/2 தீட்டாவை வந்து t பவர் 1/2 t பவர் 5/2ன்னு எழுதிக்கலாம். இந்த sin d தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா மைனஸ் டிடின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் லைனில் இந்த மைனஸை வெளியே கொண்டு வந்துடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 to 0 t பவர் 1/2 மைனஸ் t பவர் 5/2 இன்டூ டிடி. இப்போ நம்ம எல்லாருக்கும் இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும். வெளியே மைனஸ் இருந்ததுன்னா நம்ம லிமிட்டை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு அதை பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். மைனஸ் a to b இருந்தால் ப்ளஸ் b to aன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் அதான் செய்ய போகிறோம். 0 to 1ன்னு மாற்றி எழுதிக்கலாம். மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். நீங்கள் ப்ளஸ்ன்னு எழுத வேண்டாம். நம்ம வந்து எதுக்காக மாற்றுறோம் அப்படின்றதுக்காக நான் எழுதியிருக்கேன் dt. இதை நம்ம இன்டகிரேட் பண்ணாலே போதும். t பவர் n, அப்போ n + 1/n + 1. அப்போ t பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 மைனஸ் t பவர் 5/2 + 1 டிவைடட் பை 5/2 plus 1. Upper limit 1, lower limit 0. Half plus 1, 2 1s are 2, 2 plus 1, 3, 3/2. அப்போ t power 3/2. கீழேயும் அதே 3/2 வரும். Minus t power 2 1s are 2, 5 plus 2, 7, 7/2 by 7/2. Upper limit இது lower limit. இப்போ நெக்ஸ்ட் லைனில் t இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணோம், அப்புறம் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். டிவைடட் பைல இருக்கிறது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி நியூமரேட்டரில் எடுத்துக்கலாம். 2/3 and 2/7 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? t இருக்கிற இடத்துல 1 பவரில் 3/2 இன்ட்டு டினாமினேட்டரை நம்ம மாற்றி எழுதணும் 2/3 மைனஸ் t இருக்கிற இடத்துல மைனஸ் 1 பவரில் 7/2 இன்ட்டு 2/7 எடுத்துக்கலாம். இது அப்பர் லிமிட். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் வந்து ரெண்டுமே 0 தான். ஸோ டேரெக்டாக 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? 2/3 இன்ட்டு 1 2/3 மைனஸ் 1 பவர் 7/2 இன்ட்டு 2/7. இப்போ டினாமினேட்டர் வேறு, டேரெக்டாக க்ராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 2s are 14, 3 2s are 6, 3 7s are 21, 8/21 தான் நம்மளோட ஆன்சர். சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 0 to 1 1 minus x square divided by 1 plus x square whole square dx. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் கிவன் ஒரு வாட்டி எழுதிடலாம். 0 to 1 1 minus x square 1 plus x square whole square into dx.
இப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் எக்ஸால் டிவைட் பண்ண போகிறேன். Dividing the numerator and denominator by x. இப்போ இந்த எக்ஸால் டிவைட் பண்ணும்போது இங்கே கீழே ஸ்கொயர் வருது, மேலேயும் நான் எக்ஸ் ஸ்கொயரால் தான் டிவைட் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட் லைனில் 0 to 1 1 by x square minus x square by x square தான் எடுக்க முடியும். ஏன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் தான் கேன்சல் ஆகும். கீழே வந்து 1 by x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மேலே மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர், கீழே வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம், ஸோ அது ஸ்கொயர் ஆகிடும். dx. இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரே ஒரு எக்ஸ் தான் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 0 to 1 1 by x square minus 1 divided by 1 by x plus x whole square dx. இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் செய்ய போகிறோம். put 1 by x plus x is equal to t. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ண எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து மைனஸில் வரும், அதனால் செகண்ட் எடுத்துக்கலாம். 1 minus 1 by x square. ஏன்னா 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 by x square which is equal to dt. இப்போ இதே டேர்ம் தான் மேலே இருக்குது, ஆனால் மாறி இருக்கு. 1 minus 1 plus 1 by 2 இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்? இதை மைனஸில் வெளியே எடுக்கணும். மைனஸ் வெளியே எடுத்தால் இதை நான் மாற்றி எழுதலாம். இப்போ minus 1 by x square minus 1 is equal to dt. நமக்கு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்குது. அப்போ 1 by x square minus 1 is equal to minus dt. அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக மைனஸ் டிடியாக மாறிடும். இந்த டேர்மை டி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு லிமிட்டும் மாற்றணும். ஸோ லிமிட் எக்ஸ் இருக்குது, நம்ம டீயாக மாற்ற போகிறோம். 0 இருக்குது, 1 இருக்குது. இப்போ 1 by 0னால இது இன்ஃபினிட்டி. 1 இருந்தால் 1 by 1 1 ப்ளஸ் 1. அப்போ இது 2ஆக மாறிடும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் லைனில் 0 இருக்கிறதுல இன்ஃபினிட்டி, மேலே 2 மைனஸ் மேலே வந்து டிடி வந்துடும். இங்கே வந்து டிஎக்ஸ் எழுதிக்கணும், டிஎக்ஸ் எழுதிடுங்க. ஏன்னா அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக டிடி டிவைடட் பைல டி ஸ்கொயர். ஏன்னா இந்த டேர்ம் வந்து டீன்னு தான் எடுத்தோம், டி ஸ்கொயர். சரியா? இப்போ மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா என்ன பண்ணலாம்? கீழே 2 மேலே இன்ஃபினிட்டி டிடி பை டி ஸ்கொயர். இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாமா? மைனஸை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றி எழுதிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணோம் அண்ட் பவர் மேலே கொண்டு வந்துடலாம். கீழே எழுதுகிறேன். 2 to infinity t power minus 2 dt. இதை இன்டகிரேட் பண்ணலாம். ஆனால் t power minus 2 plus 1, அப்போ minus 1. t power minus 1 by minus 1, upper limit infinity, lower limit 2. இப்போ இதில் இன்ஃபினிட்டி வந்து t இருக்கிற இடத்துல எழுதணும். சரியா? அண்ட் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா மைனஸ் 1 by t எழுதிக்கலாம். ஏன்னா t power minus 1. இப்போ minus 1 by t எழுதிட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்னா மைனஸ் 1 by t, t இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி எழுதியாச்சு. மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் 1 by t இருக்கிற இடத்துல 2. இப்போ மைனஸ் 1 by infinity மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 by 2. 1 by infinity 0ன்னு எடுத்துக்கலாமா? 0 plus 1 by 2 which is equal to 1 by 2. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.